Hello guys, welcome to our YouTube channel. இன்றைக்கி நம்ம டே 2 SBI Clerk Prelims பசில் ஸ்பீட் ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கோம். இன்றைக்கி 4 பசில் கொண்டு வந்திருக்கேன். 4 பசிலையும் 10 நிமிஷத்துக்கு உள்ளே போட்டு முடிக்கலாம். ஒவ்வொரு பஸ்லையும் 2.5 மினிட்ஸ்க்குள்ளே போட ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி 2 மினிட்ஸ்க்குள்ளே போட்டுடலாம். பட் ஆனால் அட்லீஸ்ட் 2.5 மினிட்ஸ்க்குள்ளேயாவது போடணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் சால்வ் பண்ணதுக்கப்புறமா நான் போட்டு காமிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் பசில். ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், டைம் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போடலை அப்படின்னா நான் போடுறேன், அதை பாருங்கள். ஓகே, 8 பேர் இருக்காங்க. 8 பேர் டேக்கிங் செமினார்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர். வீக்கும் பீக்கும் இடையில் 3 பேரா? ஓகே, மொத்தம் 8 பேர். வீக்கும் பீக்கும் இடையில் 3. வி ஃபஸ்ட்டு வருவாங்களா இல்லை பி ஃபஸ்ட்டு வருவாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ 2 பாசிபிலிட்டி போட்டுக்கலாம். பிக்கு 2 பொசிஷன் மேலே டி இருப்பாங்களாம். ஸோ டி இங்கே போட்டுக்கலாம். டிஎஸ், எஸ் டேக்ஸ் த செமினார் 3 persons ஆஃப்டர் டி. டிக்கு அப்புறமா 3வது எஸ். 1 2 3 1 2 3. எஸ்ஸுக்கு இம்மிடியட்டாக கீழே யூ வருவாங்க. எஸ் யூ, எஸ் யூ. ஆருக்கும் யூக்கும் இடையில் மொத்தம் 2 பேர் இருப்பாங்களாம். ஆர் இங்கே தான் போட முடியும். ஏன்னா கீழே போட்டோம் அப்படின்னா மொத்தம் 8 பேரோட தாண்டி போயிடும். ஸோ ஆர்யூ. இது வந்து மேலேயும் போடலாம் கீழேயும் போடலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி இதில் போட்டுக்கலாம். ஆர் மேலேயும்
ஆர் கீழேயும் போட்டுக்கலாம். Q was taking 2 persons before R. Rக்கு 2 persons முன்னாடி Q. இங்கே Q வரும், இங்கே Q வரும், இங்கே Q வரும். Q but not last. Okay, W was taking the seminar after Q but not last. Qக்கு அப்புறம் W ஆனால் லாஸ்ட்டில் கிடையாது W. அப்போ Q இங்கே இருக்குது, இங்கே லாஸ்ட். Qக்கு அப்புறம்னா W இங்கே தான் போட முடியும். மொத்தம் 8 பேர் வந்துட்டாங்க. ஸோ W லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ இது இந்த பாசிபிலிட்டி வராது. Qக்கு அப்புறம் W இங்கே வரும். ஸோ லாஸ்ட் இல்லை. ஸோ இது வரலாம். Qக்கு அப்புறம் W இங்கே போட்டோம் அப்படின்னா இது லாஸ்ட் வராது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, the next puzzle ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, let's start. ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் போட்டிருப்பீங்க. போடாதவங்க நான் போடுறத பாருங்கள். Okay, certain number of persons are sitting in a linear row and all are facing north. ஒரு ரோல் எல்லோரும் இருக்காங்க, எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எஃபோட ஃபோர்த் லெஃப்ட் பி. எஃப் வந்து ஹூ சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட். எஃப் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்காங்க. எஃபோட ஃபோர்த் லெஃப்ட் பியாம். அப்போது எஃப்பை இந்த எண்டில், ஓகே, ரைட் எண்டில் வச்சா மட்டும்தான் எஃபோட ஃபோர்த் லெஃப்ட் பி போட முடியும். இதே எஃப்பை லெஃப்ட் ஹேண்டில் வச்சோம் அப்படின்னா எஃப்க்கு லெஃப்டில் யாருமே இருக்க முடியாதுல்ல. ஸோ எஃப் இங்கே தான் போட முடியும். எஃப் எப்போவுமே 2 பாசிபிலிட்டி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டே ஃபோர்த் லெஃப்ட் பி 1 2 3 4 1 2 3 4. ஓகே,
ஒன்லி 2 பர்சன்ஸ் சிட் பிட்வீன் பி அண்ட் எம். பிக்கும் எம்முக்கு இடையில் 2 பேர் தான். ஸோ இங்கே ஒன்று போடலாம், இங்கே ஒன்று போடலாம். எம்மோட 5th லெஃப்டில் ஜே 1 2 3 4 5 ஜே 1 2 3 4 5 ஜே. Okay, only 6 persons sit between J and A who sits to the immediate left of N. ஜேக்கும் ஏக்கும் இடையில் 6 பேர் இருப்பாங்களாம். இங்கே தான் போட முடியும். 1 2 3 4 5 6. என்னோட இமிடியேட் லெஃப்ட் ஏவும். அப்போது ஏக்கு இந்த பக்கம் என் வரும். ஜேக்கு ரைட் சைடில் ஏ போட முடியுமா பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. ஏ இங்கே போட்டோம் அப்படின்னா என் இங்கே போடணும். ஸோ ஆல்ரெடி அங்கே பி இருக்குது, அதனால் இங்கே போட முடியாது. ஸோ 1 2 3 4 5 6 7 பிளேஸில் ஏ, என்னோட இமிடியேட் லெஃப்ட்டு ஏ, அவ்வளோதான் போட்டாச்சு. என்னோட தேர்ட் லெஃப்ட்டு சி 1 2 3 சி, தேர்ட் லெஃப்ட்டு சி. ஓகே, பி அண்ட் ஜேக்கு இடையில இருக்கிறவங்க பி அண்ட் கேயை விட ஒன் மோர் தென் இருப்பாங்களாம். பிஜே பிகே பி ஒன்று விட்டு பாருங்கள். சியோட 5th ரைட்டு பி 1 2 3 4 5 பி. நாலு 5 5. ஓகே, 5th ரைட்டு பி. இப்போ பிஜே இடையில் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அப்போ பிகே இடையில் 3ல் 1 கம்மியாக இருப்பாங்க. ஸோ பிகே வந்து 2 இருப்பாங்க. பிக்கும் ஜேக்கும் இடையில் 3 பேர். ஸோ பிக்கும் கேக்கும் இடையில் மொத்தம் 2 பேர் தான் இருக்கணும். ஸோ இங்கே பிஜே இடையில் மொத்தம் 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ பிகேக்கு ஒரே ஒருத்தங்க தான் இன்பிட்வீனில் இருப்பாங்க. No one sits to the left of C. ஸோ அப்போ சி தான் லெஃப்ட் ஹேண்டு. அட்லீஸ்ட் 19 persons ஆர் சிட்டிங் இந்த ரோ அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் 19 வரல. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே கைஸ், அடுத்து தேர்ட் பசில் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே,
ஓகே, டைம் முடிஞ்சிடுச்சு. ஃப்ளோர் பேஸ்ட் பசில் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக போட்டிருப்பீங்க. போடாதவங்க பாருங்கள். ஓகே, மொத்தம் 9 ஸ்டோரி பில்டிங், 9 ஸ்டோரி பில்டிங், 9 பர்சன்ஸ் இருக்காங்க. கொஸ்டின் பெருசாக இருக்குன்னுலாம் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6-7 லைன் சும்மா தான் இருக்குது. மொத்தம் 9 ஸ்டோரியா, வேகமாக நம்பர் போட்டுக்கணும். ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட் W lives on an even numbered floor but below the floor number 5. 5க்கு கீழே ஈவன் நம்பர் ஃப்ளோரில் W இருக்காங்களாம். 5க்கு கீழே ஈவன் நம்பர்னால் என்ன? 4, 2 தான். தென் W அண்ட் P இடையில் 3 பேராம். ஸோ கீழே போட முடியாது. மேலே P இங்கே, P இங்கே. லிவிங் above P is ஒன் மோர் தேன் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் லிவிங் பிலோ T. Pக்கு மேலே எத்தனை? 1 இருக்குது. அப்போ கீழே Tக்கு கீழே யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. இங்கே Pக்கு மேலே 3 இருக்குது. அப்போ Tக்கு கீழே மொத்தம் 2 இருப்பாங்க. ஓகே, Q lives on the adjacent floor of both U and R. அப்போது Uக்கும் Rக்கும் இடையில் Q வருவாங்களாம். அது நம்ம UQRன்னு போடலாம், RQUவும் இருக்கலாம்ல. தென் அடுத்த உடனே வாசிச்சோன்னா அதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். Q lives on the adjacent floor of both U and R. U lives one of the floors below R. Rக்கு கீழே U வருமா? அப்போது இது வராது, RQU தான் வரும். ஸோ வரிசையாக 3 பிளேஸ் எங்கே ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா வந்துடும். ஸோ RQU, இங்கே RQU. ஒன்லி ஒன் பர்சன் lives between U and X. யூக்கு எக்ஸ் கடையில் ஒன்றா, UX போட்டாச்சு. S lives one of the floors above V but not on the adjacent floor of X. எஸ் வந்து எக்ஸ் கிட்ட வராது, ஆனால் விக்கு மேலே வருமா. அப்போது மொத்தம் 2 தான் காலியாக இருக்குது, போட்டுடலாம். எஸ்வி எஸ் கிட்ட எக்ஸ் எங்கே இருக்குது? இந்த இங்கே இருக்குது. ஸோ இது வராது, இதுதான் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 4th பசில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய பசில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனிஷியல் டைமில் ஆஸ் அ பிகினராக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பசிலில் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறதுக்கு எல்லாமே மைண்ட் செட் தான். நீங்கள் அது ரொம்ப ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட் அவ்வளோதான். அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்ட்ஸ், அந்த சென்டென்ஸை ப்ராப்பராக ரீட் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். வெறும் 6-7 சென்டென்ஸ் தான் இருக்கும். அதை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? 2 மினிட்ஸே அதிகம் தான். அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2.5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு பஸ்ஸில் முடிச்சிட்டிங்கன்னா வித் 5 கொஸ்டின்ஸோட ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, 9 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 3 பசில்ஸை முடித்தா கூட மிச்சம் 11 நிமிஷம் இருக்குது 20 கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இன்இக்வாலிட்டி, சிலோகிசம்லாம் 5 கேட்டாங்கன்னா, கோடிங் டீகோடிங்லாம் கேட்டாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம்ல. ஸோ 35 out of 35 ஈஸியாக எடுத்துடலாம். ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ப்ரிலிம்ஸ். ஓகேவா? ஓகே, தென் 4th பசில் போடலாம். Okay guys, let's start.
ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. 4th பசில் போடலாம். ம் 8 பேர் இருக்காங்க ஒரு ஸ்கொயர் டேபிளில். 2 persons are sitting on each side of the table and all of them are facing away from the center. 2 ஸ்கொயர் டேபிள் போட்டுக்கலாம். ஓகே, தான் ஸ்கொயர் டேபிள். ஓகேவா? இது கார்னரில் ஒன்று, அப்புறம் சென்டரில் ஒன்று, அப்படி கிடையாது. ஸோ ஓகே, 2 பேருமே இந்த மாதிரி இருக்காங்களாம். எல்லாமே அவே ஃப்ரம் சென்டர். ஓகே, ஃபஸ்ட்டு 5 லைன் சும்மா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 5 லைன்ஸ் தான் ஆக்சுவல் பஸ்ஸில். அதை கரெக்டாக ரீட் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிட்டிங்கன்னா போதும். அண்டர் 2 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக முடிச்சிடலாம். டி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் இ, ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஈயோட தேர்ட் ரைட்டில் டி. ஈயை சும்மா இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுக்கலாம். ஈயோட தேர்ட் ரைட்டில் டி. 1 2 3 இங்கே இங்கே டி. பியோட செகண்ட் லெஃப்டில் இ. பியோட செகண்ட் லெஃப்ட்னா இங்கே பி போட்டால் தான் பியோட செகண்ட் லெஃப்டில் இ வரும். இங்கே பி போட்டால் தான் பியோட செகண்ட் லெஃப்டில் இ இங்கே வரும். பியோட தேர்ட் லெஃப்ட் சி. பியோட தேர்ட் லெஃப்ட் சி. பியோட தேர்ட் லெஃப்ட் சி. ஓகே, எஃப்பும் ஹச்சும் ஆப்போசிட் டு ஈச் அதராம். ஸோ இதில் எதில் ஆள் இல்லாமல் இருக்காங்களோ அதில் ஆப்போசிட்டாக ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே டிக்கு ஆப்போசிட்டில் இ இருக்குது, இங்கே சி இருக்காங்க. ஸோ சி இருந்தாலே ஆப்போசிட்டில் ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ அதில் போட முடியாது. இங்கே பிக்கு ஆப்போசிட்டில் போட முடியாது. ஸோ இது மட்டும் தான் போட முடியும். எஃப்ஆர்ஹெச். இங்கே எஃப்ஆர்ஹெச். அதே மாதிரி இங்கே போடணுன்னா எஃப் இல்லைனா ஹச் இங்கே வரும். இங்கே எஃப் இல்லைனா ஹச் இங்கே வரும். ஓகேவா? அப்புறம் ஆஸ் மெனி பர்சன்ஸ் சிட் பிட்வீன் ஏ அண்ட் ஹெச் ஆஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஜி. ஏக்கும் ஹச்சுக்கும் இடையில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் ஏக்கும் ஜிக்கும் இடையில் இருப்பாங்களாம். ஜி டிக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாட்டாங்களாம். அப்போ நம்ம இந்த பாசிபிலிட்டியில் ஈஸியாக போட்டுடலாம். ஜி எங்கே போடாமல் ஜி எங்கே போட்டணும், மிச்சம் ஏ மட்டும் தான் இருக்குது, ஏ எங்கே போட்டுடலாம். ஏஹெச் ஏஜி சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஏஜிக்கு இடையில் யாருமே இல்லை, ஏஹெச்சுக்கு இடையில் ஆள் நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணிடலாம். இதை மட்டும் தான் பார்க்கணும். ஏஜி ஏஹெச் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏஜி மட்டும் தான் போடணும். அது எங்கே போடலாம்? ஒன்று ஜிஏஹெச்னு வரும், இல்லைனா ஹெச்ஏஜின்னு வரும். ஓகே, இன்பிட்வீனில் ஏதோ ஒரு இது வரும். அப்போது இங்கே ஏ போட்டால் தான் ஏ, ஜி போட்டால் தான். ஏக்கும் ஜிக்கும் இடையில் யாருமே இல்லை, ஏக்கும் ஹச்சுக்கும் இடையில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த எஃப் கிடையாது, இங்கே ஹச் கிடையாது. இப்போ ஓகேவா? ஏக்கும் ஹச்சுக்கும் இடையில் யாருமே இல்லை, ஏக்கும் ஜிக்கும் இடையில் யாருமே இல்லை, ஜி டிக்கு ஆப்போசிட்லேயும் இல்லை. ஸோ இது ஆன்சர். ஓகே கைஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பசில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைம் செட் பண்ணி பண்ணுங்கள். நல்லா ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இன்னொரு 44-45 டேஸ் தான் இருக்குது நம்மளோட எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். நல்லா கிளியர் பண்ணிவிட்டு மைண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.